பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி நன்றி. என் மைக் ஆனுங்க. ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருநிலைத்து நல்ல அருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குறுநிலத்து இவன் மகளோடு வாழ்வுற ஒன்று நின் அருள் செய்வார். இருநிலத்தவர் என்புற திருவடிவோடும் அன்றி குறுநிலைத்த சற்குறியினும் இறைவானின் குழக்கடல் பதம் ஓட்டி அருட்பெருஞ்சி. எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடியை வணங்கி தாயாகி தந்தையுமாய் மற்ற எல்லா உருவமாகிய நமக்கு எல்லாம் விளங்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு கோடானா கோடிகளை நன்றி தெரிவித்து நம்மளெல்லாம் கூட்டி வைத்திருக்கின்ற அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி சுத்த சிவ மகா சிவராத்திரி நாணயோகான அன்னதான பெருவிழா 14ஆம் நாள் இந்த அற்புதமான ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளவர்களுக்கும் அதன் தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்ற அதனுடைய உறுப்பினர்கள், அதுக்கு உதவி செய்திருக்கின்ற அத்துணை அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, எனக்கு முன் உரை செய்த அத்துணை பெரியோர் சன்மார்க்க சான்றோர்களுக்கும் நன்றி பாராட்டி, எனக்கு பிறகு உரை செய்ய இருக்கின்ற நம்முடைய சன்மார்க்க பெரியோர்கள் சான்றோர்கள் அவர்களுக்கு நன்றி பாராட்டி நன்றி கூறி, இந்த சிவராத்திரி விழாவில் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி வருகை என வரவேற்று வாழ்த்தி வருகின்றேன். இந்த விழாவைக்கு வருடா வருடம் அடியனை அழைத்து அன்புடன் பாராட்டி மகிழ்கின்ற நம்முடைய சதீஷ்குமார் ஐயா மற்றும் நம்முடைய குமரேசன் ஐயாவுக்கு மீண்டும் ஒருவரை நன்றி பாராட்டி நன்றி கூறி வாழ்த்துகிறேன். அடியனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னாக்க அருளூரின் எல்லாம் ஆகும். இது உண்மை. அருள் பெற முயல்க என்று அருளியே செய்வாங்க. இதில் அருள் எல்லாம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியக்குறி. அருள் பெற்றா எல்லாம் ஆகுமா அப்படின்னு சுத்த சன்மார்க்க சொற்பொழிவுலாம் செய்யறதுனால எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாத மாதிரிலாம் எந்த அர்த்தமும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம ஒரு விசாரமாக பண்ணுறோம், அவ்வளவுதான். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள்லாம் ரொம்ப சீரியஸாலாம் இருக்க வேணாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் பேசிக்கொண்டு இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சா போதும். எனக்கு ஒன்றும் பேசலாம் தெரியாது, அப்படியே நாங்களாம் அப்படியே முயற்சியில் இருக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாருமே என்னை விட சிறந்தவர்கள், நிறைய முயற்சியில் இருப்பீங்க. அதனால் அடியன் விஷயங்களில் பேச்சுகளை நிறைய குற்றக்குறைகள்லாம் நீக்கும். அப்படி இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்களாம் கருதி அதெல்லாம் மன்னித்தருள வேண்டும் என்று முதல்ல நான் அடியன் மன்னித்து கூறுகிறேன். அருள்லாம் என்ன? அருளூரின் எல்லாம் ஆகும். அப்போ அருள்லாம் என்ன? அருள்ங்கிறது ஒரு பொருளா? அருள்ங்கிறது ஒரு வடிவமா? அருள்ங்கிறது ஒரு சக்தியா? அருள்ங்கிறது என்ன தெரியும் இல்லையா? அருளூரின் எல்லாம் ஆகும். அருள்லாம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அருளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? சரி, அருள் ஏதோ ஒரு விஷயம் தான். அப்போ அந்த அருளுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? அந்த அருளை நாம் ஏன் பெற வேண்டும்? அருள் உண்மையுமே எங்க இருக்குது, யார்கிட்ட இருக்குது, யார் கொடுப்பார் அந்த அருளை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம திருவருட்பா விழுந்து நம்ம எடுத்து நம்ம உணர்ந்ததை நம்ம ஒரு விளக்கம் பெற்று ஆக வேண்டும். நமக்கு அருளுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியும் இல்லையா? சும்மா நம்ம அருள் என்ன ஒரு அருள் அம்மா, அந்த அருளாளர், இந்த அருளாளர், அருள் பாலிக்கும். இந்த அருளுங்கிற வார்த்தை சன்மார்க்கத்துக்கு புதிது இல்லை.
சன்மார்க்கத்துக்கு முன்னாடி நம்முடைய சமய வழிபாடுகளிலும் மத வழிபாடுகளிலும் இந்த அருள்ங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டு வந்த வார்த்தை தான். அப்ப உண்மையுமே அருள்னா என்ன அப்படின்ட்டு நம்ம சன்மார்க்க கண்ணோட்டத்தோடு நம்ம விளக்கம் பார்ப்போம். அருள்ங்கிறதுக்கு ஒவ்வொரு மார்க்கத்திலையும் ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்கலாம். ஆனால் நாம என்ன செய்யறோம்னாக்கா சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் நமக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிற பார்வையில நம்ம பார்க்கும்போது நம்ம உரைநடை பகுதி அருள் என்பது தயவு. அருள்ங்கிறது என்ன? தயவு. அருள்ங்கிறது என்ன சொல்றாங்க ஐயா? தயவு. தயவுக்கு பேர் தான் அருள். தயவுனா என்ன? அடுத்தது தயவுனா என்ன? அன்புங்களா? கருணை. தயவு என்பது கருணை. அப்ப நம்மளாம் கருணை இல்லையா? நம்மகிட்ட கருணை இருக்குது இல்லைங்களா? யாருக்கிட்ட நம்மகிட்ட கருணை இல்லை? ஒரு பூனைக்குட்டிக்கும் அதோட குழந்தைகள் பேர்ல கருணை இருக்குது. தாய்க்கு பிள்ளை எடுத்து கருணை இருக்குது. காதலன் காதலி எடுத்து கருணை இருக்குது. எல்லாத்துக்கும் கருணை இருக்குது. ஆனா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு? அருள் பெரில் எல்லாம் ஆகும். நீ அருள் உன்கிட்ட இருந்துச்சுனாக்க இந்த உலகத்துல எல்லாம் உனக்கு ஆகும். எல்லாம் ஆகும் என்பது எல்லாம் செயல் கூடும். எல்லா செயல் கூடும். நீ என்ன நினைக்கிறனாலும் அது ஆகும். நீ எதை பேசுறியோ அதெல்லாம் வாக்குவா மாறும். நீ எதை நினைக்கிறாயோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். சத்தியமாக மாறும். நமக்கெல்லாம் மாறல இல்லைங்களா? மாறுதுங்களா? மாறுதுங்களா? நினைக்கிறது மாறுதா? நினைக்கிறது மாறுதா? நாம ஒன்று நினைக்கிறோம். மேன் இஸ் பர்பஸ், காட் இஸ் ஹிஸ் பர்பஸ். மனிதன் நினைப்பதொன்று, கடவுள் நினைப்பதொன்று. கடவுள் நம்முடைய கர்மா அப்படி நினைக்கிறேன் இல்லை ஒரு கால். ஆமா, இப்போ நாம என்ன சொல்றோம்னாக்கா நம்ம சன்மார்க்க அன்பர்கள் இல்லை சார் நாங்களாம் நினைக்கிறோம் அது அப்படி நடக்குது. சரி, எத்தனை சதவீதம் நடக்குது? அடுத்தது ஒரு கேள்வியை போடுறோம், எத்தனை சதவீதம் நடக்குது? அப்படின்னு நடக்கும்போது நடந்தால் நமக்கு நன்மை. 100% நமக்கு நடந்தால் அதுதான் சத்தியம், அதுதான் அருள் வாழ்க்கை. ஆனாலும் நம்ம பெரும்பாலான வாழ்க்கையில் அது மாதிரி நடக்கிறது இல்லை. அருள் ஒன்று நடக்குது, நாம ஒன்று நினைக்கிறோம். அப்ப நம்மகிட்ட அருள் இல்லை. இருக்குதா? இருக்குது. இல்லையா? ஆனா இல்லை. குழப்பமா இருக்கு. அருள் இருக்குதா அப்படின்னா அருள் இருக்குது, அருள் இல்லையா அப்படின்னா அருள் இல்லை. அருள் இருக்கிறது, ஏகதேசமாக இருக்குது. ஏகதேசம்னா என்ன அப்படின்னாக்க ரேரா நமக்கு அருள் கலந்து கலவாமல் இருக்கிறது. ஆனா வள்ளல் பெருமானிடம் அருள் பூரணமாக இருக்கு. பூரணமாக ஒரு மனிதனிடத்துல, ஒரு ஆன்மா இடத்துல அருள் பூரணமாக இருக்கும்போது சொல், செயல், எண்ணம் இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும். அவர் சொல்வது நடக்கும், நடக்கிறத சொல்லுவார், பேசுறது செயலாகும், பலிக்கும். செயல் எல்லாம் பலிக்கும். நம்ம கிட்ட சொல் செயல் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் போகல, மாறி மாறி போகுது. எல்லாருமே சன்மார்க்கத்தில் இருக்கிற எல்லாருமே மரணம் இல்லாமல் பெருவாழ்வு வாழும்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் பயணிக்கிறோம். நமக்கு முன்னாடி இருந்த சன்மார்க்க சாதுக்கள், சாமியாருங்க, குருமார்கள் எல்லாம் அது மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனால் எவ்வளோ பேத்துக்கு சாத்தியம் ஆகியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வள்ளல் பெருமானுக்கு பிறகு 150 ஆண்டுகளுக்கு 1884க்கு பிறகு இதுவரைக்கும் ஒரு 150 ஆண்டுகளை கடந்து நம்ம அன்பர்கள்லாம் போய் கொண்டு இருக்கிறோம். நம்மலாம் எல்லாம் முயற்சியில் இருக்கிறோம். அது ஒரு பெரிய பாராட்டு தான், பெரிய முயற்சியில் இருக்கிறோம். ஆனா பலிதம் ஆகுதா? அப்படி பலிதம் ஆகுதா அப்படின்னா பலிதம் ஆகல. அதுக்கு என்னதான் காரணம்? ஏன் பலிதம் ஆகல அப்படின்றலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் நமக்கு பலிதம் ஆகல, நினைச்சது பலிக்கல. அகஸ்தியர் வள்ளலாருக்கு முன்னாடி அகஸ்தியர் இந்த கருத்தை ரொம்ப சொல்றார். பழித்திடவே வேணும் என்றால் முதல்ல பாடல் வரியதான். பழித்திடவே வேணும் என்றால் புலத்தீனே ஐயா, பாரில் உள்ள உயிர்கள் எல்லாம் தன்னுயிர் போல் எண்ணி சலித்திடாய் ஒரு நாளும் தர்மசை சந்தயங்கள் செய்யாதே, சதி செய்யாதே. சலித்திடவே கர்மத்தால் பிறவி கிட்டும், தர்மத்தால் சாயுச்சி பதவி கிட்டும். அவ்வளவுதான். நீ நினைச்சதெல்லாம் பழிக்கணுமா? நீ நினைச்சதெல்லாம் நடக்கணுமா? நீ சொல்வதெல்லாம் பழிக்கணுமா? பாரில் உள்ள உயிர்கள் எல்லாம் தன்னுயிர் போல் எண்ணி, உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணி நீங்க தர்மம் செய்தா,
நீங்க நினைத்ததெல்லாம் கிடைக்கும். சாயுச்சி பதவி கிட்டும், மரணம் இல்லாத பெருவாழ்வு கிட்டும். இல்லைன்னா கர்மத்தால் பிறவிதான் கிட்டும். பொருள் விளக்க புரிஞ்சுங்களா? இப்ப தர்மத்தால் தான் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்கிறார். எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று என புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. வள்ளல் பெருமான் சொல்றார், நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு? எண்ணியபடியெல்லாம் இயற்றுக என்று என புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே. புண்ணிய பலம் இருந்தா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். யாருக்கெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்கலையோ அவர்கள்லாம் புண்ணியம் குறைவாக உள்ளவர்கள். நினைச்சபடிலாம் நடக்கணும்னா புண்ணிய பலத்தால் நடக்கும். அருள் என்பது இங்க கலந்து கலவாமல் இருக்கிறது. ஆன்மாவில் அருள் எப்படி இருக்குது? கலந்து கலவாமல் இருக்கு. ஆனா வள்ளல் பெருமானுடைய ஆன்மாவில் அருள் பூரணமாக கலந்துருக்கு. அருள் பெருமானுக்கு பூரணமாக அருள் இருந்ததுனால அவர் சொல்வது, அவர் செய்வது, நினைத்தது எல்லாம் நடந்துச்சா? வள்ளல் பெருமான் என்ன கேட்டாரு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் கேட்கிறாரு. அருள் புரிஞ்சாரா? வள்ளலாருக்கு அருள் புரிந்தாரா? வள்ளலார் அருள் புரிந்ததுனால்தான் வள்ளலார் மரணமெல்லாம் பெருவாழ்வு வாங்கல. அப்ப நமக்கு அருள் புரியல. என்ன காரணம் சொல்றேன்? கர்மத்தால். நமக்கு இருக்கின்ற ஆணவம், கர்மம், மாயை, மும்மலத்தினால் நமக்கு இன்னும் அருள் கிடைக்கல அப்படின்னு புரியுது. சரி, அருள் திரும்பவும் நம்ம வரும். அருள் என்றால் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஜீவன், ஒரு மனிதன், ஒரு மனிதர்கள் பால், மனிதன் மற்ற ஜீவர்கள் பால், ஒரு தாய் பிள்ளை பால், இப்படி இந்த மனிதர்கள் ஒருவருக்கு நாம செய்கின்ற அந்த கருணை இருக்குது, மர்சி, உதவி, கருணை, தயவு, இந்த வார்த்தைகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே பொருளை தான் குறிக்கும். இதுக்கு பெயர் வள்ளலார் என்ன சொல்றாரு? ஜீவ காருண்யம். மனிதன் இன்னொரு மற்ற உயிர்களுக்கு செய்கின்ற உதவிக்கு பெயர் ஜீவ காருண்யம். ஜீவர்கள் பால் கருணை செய்வது, ஜீவர்கள் பால் காருண்யம் செய்வதற்கு ஜீவ காருண்யம். ஓகே, இப்ப கடவுள் மனிதர் பால் காட்டுகின்ற கருணைக்கு, தயவுக்கு பேரு அருள். புரிஞ்சுங்களா? அருள்னா என்ன? ஒரு மனிதன் பால் கடவுள் காட்டுகின்ற கருணைக்கு பேர் அருள். அருள் என்பது என்ன? கடவுளுடைய கருணை. கடவுள் நம்ம மேல காட்டுகின்ற கருணைக்கு பேர் அருள். நாம மற்ற உயிர்கள் பால் காட்டுகின்ற கருணைக்கு பேர் ஜீவ காருண்யம். அது அருள் கிடையாது. ஒரு சாமியார் அருளாசி செய்கிறார், நான் அருள் பண்றேன், நான் அருள் செய்கிறேன் அப்படின்றதெல்லாம் அருளாக இருக்காது. ஒரு கருணை காட்டுறார், ஒரு விண்ணப்பம் வைக்கிறார், ஒரு பிரார்த்தனை பண்றார், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ஆனா கருணை, அருள் என்பது இறைவன் மனிதன் பால் செய்கின்ற கருணைக்கு, தயவுக்கு பெயர் அருள். அப்ப இதுக்கு முன் வள்ளலாருக்கு முன்னால் அருள் செய்யலையா? யாருக்கும் அருள் கிடைக்கலையா? அடுத்த கேள்வி, அப்பன்னா வள்ளலார் தான் முத அருளை பயன்படுத்த வர்றாரா? வள்ளலார் தான் முத அருள் பயன்படுத்த வர்றாரா? வள்ளலாருக்கு முன்னாடி அருள் கொடுக்கப்படலையா? அந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டாரா? அப்படின்னா கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த அருளுக்கு ஒரு லிமிட்டெட் அக்சஸ், ஒரு காலத்துக்கு உட்பட்ட ஒரு கருணை செய்யப்பட்டது. வள்ளலாருக்கு முன்ன அகஸ்தியர் அருள் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இறைவனிடம். சிவனிடம் பல்வேறு சித்தர்களும், பல்வேறு நாயன்மார்களும், பல்வேறு யோகிகளும், பல்வேறு மற்ற சன்மார்க்க அன்பர்கள் கூட அருள் பெற்றார்கள். அருள் பெற்றார். 18 சித்தர்கள் அருள் பெற்றார்கள், 63 நாயன்மார்கள் அருள் பெற்றார்கள். ஏன் நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற சின்ன சின்ன சாமியார்களும் அருள் பெற்றாங்க. அருள் ஆடுது, அருள் ஆடுது அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு சாமியார்கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் பண்றாரு, அது அப்படியே நடக்குது. நிறைய பூச்சாண்டிகள் வேலைகள், நிறைய அருள் பாலிக்கின்ற வேலைகள் அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப அந்த அருள் தான் வள்ளலார் கொடுக்குறாரா? இல்ல அந்த அருள் வள்ளலார் பட்டுக்கின்ற அருள் ஒருதான் அப்படிலாம் சிந்தனை செய்து பார்க்கும்போது, இல்ல, அருள் தான் கடவுள் மனிதனுக்கு பாலிக்கின்ற கருணைக்கு பேர் அருள். அந்த அருள்ல நிறைய தரங்கள் கொடுக்கப்படுது. வள்ளலார் பெற்ற அருளும் வள்ளலாருக்கு முன்ன சித்தர்கள் பெற்ற அருளும் ஒன்னா அப்படின்னா ஒண்ணு இல்லை.
சித்தர்கள் பெற்ற அருளும் சித்தருக்கு முன்னாடி பெற்ற சமய கடவுள்கள் பெற்ற அருளும் ஒன்னா அப்படின்னா ஒண்ணு இல்லை. சமய கடவுள்களும் அதற்கு முன்னர் இருக்கிற சிறு தெய்வ கடவுள்களும் பெற்ற அருள் ஒன்னானாக்கா அது இல்லை. ஆனா பெயர் ஒன்று, அருள் வேற. உதாரணத்துக்கு ஒரு கிராமங்கள்ல ஒரு அந்த விஓ கிராம அலுவலர், அவர் யாரு? கவர்மெண்ட் அலுவலர் தான். தாசில்தார் கவர்மெண்ட் அலுவலர் தான். கலெக்டர் கவர்மெண்ட் அலுவலர் தான். ஆனா 3 பேரும் ஒரே தரமா, ஒரே பவரா? ஆனா எல்லாருமே யாரு? எல்லாருமே கவர்மெண்ட் அலுவலர் தான், எல்லாம் கவர்மெண்ட் ஊழியர்கள் தான். பெயர் ஒன்று தான், எல்லாருமே அரசு ஊழியர்கள் தான். ஆனா தரம் ஒன்றா? தரம் வேறு, கிரேடு சொல்லுவாங்க. கிரேடு வேறு, சேலரி வேறு, அதுக்குள்ள அதிகாரம் வேறு, பணிகள் வேறு. இது எல்லாமே அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ப மாறுபடுது. அதே மாதிரிதான் வள்ளலார் பெற்றுவதும் அருளும், வள்ளலாருக்கு முன் பெற்ற சித்தர்கள் பெற்ற அருளும், சித்தர்களுக்கு முன் சமய கடவுள்கள் பெற்ற அருளும், சமய கடவுளுக்கு முன் சிறு தெய்வங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அருளும், சிறு தெய்வங்கள் பிறகு இப்ப சின்ன சின்ன சாமியார்கள், சின்ன எல்லை காளியம்மன், எல்லை மாரியம்மன், இப்படி வில்லேஜ் கார்டு சொல்லுவாங்க. ஒரு வில்லேஜுக்குள்ளார ஒரு எல்லைக்கப்பட்ட சத்தி சத்தர்கள் சொல்லுவாங்க. அவர்கள் பெற்ற அருளும் கூட வித்தியாசப்படுகிறது. ஆனா பெயர் அளவில் எல்லாமே அருள் அருள் தான் பெயர். ஆனால் அருள் நிலைகளில் வேறுபடுது. அப்ப நாம எந்த அருளை பெற்றா பூரணமா நம்ம ஆன்மாவில் இருக்கின்ற ஆணவம் கண்மம் மாயையெல்லாம் தீர்த்து கொள்ள முடியும். சரி, மனிதனாக அந்த உலகத்தில் பிறந்த நாம் நமக்கு எதுக்கு அருள்? வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், நம்முடைய சந்ததிகளை விருத்தி பண்றோம், வயசாகுது, நிறைய வருது, திரை வருது, செத்து போறோம். நமக்கு எதுக்கு அருள்? நமக்கு எதுக்குங்க அருள்? அருள் நமக்கு எதுக்கு? அடுத்த கேள்வி வருது இல்லையா? அருள் நமக்கு எதுக்கு? அருள் வாங்கி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்க, அருள் இந்த உலகத்தில் மனிதராக பெற்றுக்கொண்ட அனைவரும் அருளை பெற வேண்டும். ஏன் அருளை பெற வேண்டும்னா, அருள் பெறாவிடில் பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு சுயேட்சைக்குள்ள மாட்டிக்கிட்டு செத்து போயிடும். அருள் பெறாத வரைக்கும் ஒன்றும் இறப்போம், இல்லைன்னா பிறந்துடும். இது ஒரு பெரிய நோய். இது வள்ளலார் பிறப்பதும் இறப்பதும் ஒரு பெரிய நோய். நம்ம எல்லாருமே நோயாளிகள் தான், எல்லாருமே நோயாளிகள் தான். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சாவதென்றும் தற்சுதந்திரன்மை பதிகம், வள்ளல் பெரும் 10 பாடல் உள்ளது. தற்சுதந்திரன்மை பதிகத்துல வள்ளலார் சொல்ற, சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவது இன்று புதிதில்லை, என்றும் உள்ளதா. இந்த நோவை நீக்கி ஈவது மன்றிடை நடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால் அந்தோ இச்சிறியினால் ஆவது ஒன்றும் இல்லை. தற்சுதந்திரம், நமக்கு எந்த சுதந்திரம் இல்லைங்கிறத வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறையில தற்சுதந்திர பதிவு சொல்றாரு. சாவறதும் பிறக்கிறதும் ஒரு பெரிய நோய்ங்கிறாரு. இந்த பெரிய நோய் இன்னைக்கு வந்ததாருன்னா இது என்றும் உள்ளதா. அந்த ஆன்மா மனித பிறவையோ மற்ற பிறப்பு எடுத்துக்கொண்டு வருகின்ற காலம் வரைக்கும் சாவறதும் பிறக்கிறது பெரிய நோய். இந்த நோயை வள்ளலார் தெளிவா சொல்றார். இந்த நோயை, எந்த நோயை? சாவறது நோய் தான், பிறக்கிறது நோய் தான். சாவறதும் பெரும் பாவம் தான், பிறப்பதும் பெரிய பாவம் தான். இந்த பிறந்ததே நம்ம எல்லாம் ஒரு பெரிய பாவம். கிடைப்பதற்கரிய மனித பிறவி என்பது ஒரு பக்கம் சந்தோஷம். ஆனாலும் வள்ளலார் சொல்ற, சாவதென்றும் பிறப்பதென்றும் பெரிய பாவங்கிற, பெரிய நோய்ங்கிறாரு. அப்ப இந்த பெரிய நோயை ஈவது மன்றிடை நெடிப்போய் நின்னாலே ஆகும், மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றால், சாவறதும் பிறக்கிறதுங்கிற நோய்க்கு மருந்து என்ற அருள் ஒன்னால மட்டும்தான் கொடுக்க முடியும், மற்ற கடவுள் எல்லால கொடுக்க முடியாதுங்கிற இதான் கான்செப்ட். ஏன் நம்ம வள்ளலார் சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவன் தான் அருளை பெறணும்? ஏன் மற்ற தெய்வங்கள் இருந்து, மற்ற ஒரு சிவன் இருந்து, ஒரு மாரியம்மாட்டு இருந்து, ஒரு காளை மாட்டு இருந்து, ஒரு ஐயப்பன் இருந்து, இல்ல மற்ற சமய கடவுள், மத கடவுள், இந்த கடவுள் ஏன் அருளை பெறக்கூடாது? வள்ளலார் சொல்லுகின்ற அருட்பெருஞ்சோதி கடவுள்கிட்ட மட்டும்தான் அருள் இருக்குதா? மற்ற கடவுள் அருள் இல்லையே, ஏன் அவர் அருள் தான் பெறணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னாக்க, அது வள்ளலார் திருவருட்பால் சொல்றாரு, எனக்கு சாவதும் பிறக்கிறதுங்கிற நோய் இருக்குது, ஒரு பெரிய பாவம் இருக்கின்றது, அந்த பாவத்தை நீக்கக்கூடிய அருள் உன்னிடம் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற இறைவராலே ஆவது ஒன்றும் இல்லை என்றார்.
அப்புறம் தெரியுதா ஏன் நமக்கு அருள் வேணும்? நமக்கு எல்லாம் இறப்பு வரப்போகுதா? இறப்பு வரப்போகுதா? மரணம் நமக்கு வந்து தள்ளி போஸ்ட்பான் செய்யப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் இறந்துருப்பாங்க உலகத்துல. நம்மளாட்ட அவங்களும் சாப்பிட்ருப்பாங்க, தூங்கியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இறந்துருப்பாங்க. நாளைக்கு ஒருத்தவங்க இறப்பாங்க. சீனியர் இருப்பதா நாமளும் எல்லாம் என்ன பண்றோம்? போயிட்டு தான் இருக்கிறோம். அப்ப நமக்கு வருகின்ற ஒரு பெரிய வெள்ளம், ஒரு பெரிய ஆற்று வெள்ளம், மரணம் என்கிற ஆற்று வெள்ளத்துக்கு அணை என்பது அருள். மரணம் என்ற ஒரு பெரிய ஆற்று வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்றால் அருள் என்ற அணை போட்டு தான் தடுக்க முடியும். அந்த அருள் என்ற அணை ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கிறது என்று வள்ளலார் சொல்றார். அது யாரு? வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டுல அறிமுகப்படுத்துகின்ற அருள் பெரும் ஜோதி கடவுள். இவரிடம் அருள் பெற்றால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆற்று மரணம் என்ற ஆற்று வெள்ளத்தை தடுக்கின்ற பெரிய அணை எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் தடைப்படாம ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப ஒரு பெரிய கோட்டை கட்டுறாங்க. சாதாரண கோட்டை இருக்குது, மண் கோட்டை இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுது, எல்லாம் ஒன்றா? ஸ்ட்ராங்கான கோட்டை தானே வென்று. நம்ம வள்ளலார் நமக்கு கொடுக்கின்ற மரணமில்லா பெருவாழ்வு அருள் என்ற ஒரு மிகப்பெரிய கோட்டை எக்காலத்திலும் மனிதனுக்கு வருகின்ற மரணத்தை எல்லாம் தடுக்கும். சித்தர்களுடைய அருள் பெற்றா 100 கோடி 100 சதுரயுகத்து வரைக்கும் நமக்கு மரணத்தை தடுத்து வைக்கும். அதன் பிறகு நமக்கு மரணம் வந்துடும். இப்ப சிவன் என்று சொல்றாங்க இல்லையா? சிவன் சொல்றாங்க. அந்த சிவநிலைகள் வந்து பல சிவநிலைகள் இருப்பதாக வள்ளல் பெருமான் சொல்றார். சித்தர்கள் இதை சொல்றாங்க. சித்தர்கள் சொல்லுகின்ற பராபர சிவமும், சித்தர்களுக்கு முதல்ல சமய கடவுள் ருத்ரன் சதாசிவன் என்கிற சிவம் கூட ஒன்று இல்லை. சித்தர்களை அறிமுகப்படுத்திய பராபர சிவம் என்பது 100 சதுரயுகம் வரைக்கும் அந்த சிவனுடைய அருள் ஆற்றல் வந்து நிலைச்சு நிற்கும். ஆனா 100வது சதுரயுகத்துல அந்த கடவுள்களும் கரைஞ்சு போயிடுவாங்க. நாம மட்டும் 100 யுகத்தை செத்து போறதில்லை, சிவனே கரைஞ்சி போயிடுவார் என்று சுப்பிரமணிய ஞானம் சொல்லுது. 100வது சதுரயுகத்தில் சுப்பிரமணியராகிய நானும் அகஸ்தியராகிய நீயும் பராபரத்தில் கரைந்தே போயிடுவாங்க. சுப்பிரமணிய ஞானம் 200ல 100வது சதுரயுகத்துல சித்தர்கள் காட்டுகின்ற சிவம். இப்ப நீங்க சித்தர்கள் காட்டுகின்ற சிவம் தான் உலகம் ஃபுல்லா சிவன் ஆலயமாக இருக்குது. தனிப்பட்ட நபர்கள் நாம கட்டுற கோயில் இல்லை. ஒவ்வொரு சித்தர்கள் ஆலயத்திலையும் ஒவ்வொரு சித்தர்கள் முக்தி பெற்ற இடத்தை தான் சமாதி, ஜீவ சமாதியாக ஆலயமாக சிவன் ஆலயமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த சிவன் ஆலயத்தோட அருள் ஆற்றலுடைய காலம், அந்த டைமிங், அந்த கால கெடுதி என்ன அப்படின்னாக்க 100வது சதுரயுகம். 100வது சதுரயுகத்துல அந்த அருளாற்றலுடைய நிலையும் கரைந்து போயிடும். எப்ப 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய அகஸ்தியருடைய குரு யார்? சுப்பிரமணியன். நாம வந்து மருதமலையில் இருக்கிற முருகன் வந்து சாமி தான், அவர் வந்து பிறக்கல அப்படின்னு நாம நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, நானும் மனிதனாக பிறந்து இந்த உலகத்துல ஒரு தாய்க்கும் தந்தையாக பிறந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு அவருக்கு மேல இருக்கின்ற பராபர சிவம், இந்த பராபர சிவத்தை வணங்கி நான் பராபரனாக வாழ்றேன், பராபர முருகனாக வாழ்றேன், பராபர சுப்பிரமணியராக வாழ்றேன் அப்படின்னு சுப்பிரமணியனான 200, சுப்பிரமணியனான 500, 1200 நூல்கள்லாம் சொல்றீங்க. தாமரை நூலகத்துல இந்த நூல்கள்லாம் இருக்குது. நீங்க சித்த வேதங்களை வைத்து பார்க்கலாம். நீங்க சுப்பிரமணிய ஞானமோ நம்முடைய ஆறாந்தர முறைன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே அருள் நிலையை பத்தி வலியுறுத்துவதாக நமக்கெல்லாம் சொல்லப்படும். ஆனா ஒரே அருள் நிலை இல்லை. அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும். அப்ப அவரும் வந்து சிவம் தான். அவர் வலியுறுத்துகின்ற கடவுள் நிலையும் சிவன் தான். ஸோ அவரை வலியுறுத்தி தான் அடுத்த சித்தர்கள். அது சுப்பிரமணியனை வலியுறுத்தி தான் அகஸ்தியரை வலியுறுத்தி தான் போகரு, புலிப்பாணி சித்தர்கள், நிறைய சித்தர்கள். அப்புறம் அவனை வலியுறுத்தி தான் கோடானக்கோடி சித்திர ரிஷிகள். இப்படிதான் நம்முடைய வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு நெறி என்று ஒரு 5000 ஆண்டுகளாக சித்த நெறிகள், சைவ சித்தாந்தம் வந்து இப்படிதான் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப இப்பதான் கடைசி காலகட்டத்துல இந்த சிவநிலைகளா கடந்த ஒரு மெய்ச்சிவம் உண்டு. சிவநிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் சிவநிலைகளா கடந்த ஒரு மெய்ச்சிவம் உண்டு. அந்த மெய்ச்சிவம் தன்னை இந்த உலகத்துக்கு காட்டாமல் ஒளித்து கொண்டது அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டுல இதை வந்து பரம ரகசியமாக போட்டு உடைக்கிறார். வள்ளலார் உலகத்துக்கு போட்டு உடைத்த ரகசியம் வந்து பரம ரகசியம். வள்ளலாருக்கு முன்னாடி சித்தர்கள் போட்டு உடைத்த ரகசியம் என்று சிவ ரகசியம்.
சித்தர்களுக்கு முன்னாடி வந்து பிரம்ம ரகசியம். இப்போ பிரம்ம ரகசியம் போயிடுச்சு, சிவரகசியம் போயிடுச்சு. வள்ளலார் வந்து பரம ரகசியத்தை சொல்றாரு. இதுதான் இவர் என்ன பெரிய பரம ரகசியமா சொல்லுவாங்க நம்ம பேச்சு வழக்கு. நீ என்னப்பா பெரிய அது என்னப்பா பெரிய பரம ரகசியமா? ஆம், இந்த உலகத்துல எல்லா உற்பத்திக்கும் படைப்புக்கும் தானே காரணமாய் காரியமாய் இருந்து கொண்டு, ஆனா நான் தான் அப்படின்னு இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம ஒளித்து வைத்து கொண்ட ஒரு கல்வன், ஒரு திருடன், யாருக்கும் தன்னை காட்டாமல் ஒளித்து கொண்டிருக்கின்ற ஒரு இறைவன், அருட்பெருஞ்சோதி இறைவன். தன்னை காட்டாமல் ஒளித்து வைத்திருந்த இறைவனை வெளியே ஈர்த்து விட்டு நமக்கெல்லாம் ஓப்பனா காட்டின ஒரு கருணை, தனி பெரும் கருணை. அவர் தான் நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்து உரைத்தேன். அப்ப இரக்கத்தினுடைய உச்சம் வள்ளல் பெருமானுடைய கருணை, வள்ளல் பெருமானுடைய மார்க்கம் என்பது தயவனுடைய உச்சம், இரக்கத்தினுடைய உச்சம். இது வந்து தனி பெரும் கருணைங்கிற. அதனால வள்ளலார் வந்து சொல்ற, நான் சொல்லுகின்ற கடவுளிடம் இருக்கின்ற அருள் ஆற்றல் என்பது தனி பெரும் கருணை. தனிங்கிறாரு. இதை நீ எது கூடி போய் ஒப்பிட்டுறாத. நீ சமயத்துக்குள்ளேயோ மதத்துக்குள்ளேயோ மற்ற கடவுள்கிட்ட போயிட்டு நான் சொல்ற கடவுளை போய் நீ ஒப்பிட்டு பார்த்துறாத. இது அது இல்லை, இது தனி, செப்பரேட். இது யாருக்கும் சுயம்பு, இது யாரையும் இது ஒளிந்து இருக்குல்ல, இது யாரையும் நம்பி இருக்குல்ல, இது இந்த கடவுள் எதையும் சார்ந்து இருக்குல்ல. இதைத்தான் எல்லா கடவுளும் சார்ந்து இருக்குது. எப்படி சொல்றாரு? இதைத்தான் எல்லா கடவுளும் சார்ந்து இருக்குது. எப்படி? எல்லாருக்கும் கடையானாக வந்த என்னை எல்லாருக்கும் துணையாக இருக்க வைத்தார் சொல்றார. எவ்வளவு பெரிய அதிசயம்! என்னையா வள்ளலார் இப்ப வந்துட்டு சும்மா 150 ஆண்டுகள் வந்துட்டு என்னமோ இதை தான் பெருசு அதை தான் பெருசுன்னு ஏன் வேறுபடுத்தி பாக்குறீங்க? ஏன் உங்களுக்குள்ள வந்து இந்து மதத்தை ஒண்ணு தானே வள்ளலார் வந்து, சமய கடவுளை ஒன்று தானே வள்ளலார் வந்து, திருவாசத்தை தான் வள்ளலார் படிச்சாரு, திருமந்தத்தை தான் படிச்சாரு. நீங்க ஏன் வள்ளலார் தனி பிரிச்சு பேசுறீங்க? கேள்விகள், நடைமுறையில் உள்ள கேள்விகள். ஆனா இந்த வார்த்தைக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? எல்லாருக்கும் நான் கடைசியா தான் வந்தேன், ஆனா எல்லாருக்கும் துணையாக என்ன வச்சேன். அப்ப என்ன வச்சேன்? எல்லாருக்கும் கடையா நான் வந்திருக்கலாம், ஆனா நான் இப்ப எங்க இருக்கிறேன்? எல்லாருக்கும் துணையா நிக்கிறேன். ஏன்? அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு. அருட்ஜோதி, அருட்பெருஞ்சோதி ஆனே. அருட்ஜோதி என்பது அருட்பெருஞ்சோதி தான். அருட்ஜோதி ஆனே, ஐ பிகம் டு அருட்பெருஞ்சோதி. அப்ப அருட்பெருஞ்சோதி கடவுளா ஆன பிறகு எல்லாருக்கும் இவர் தான் துணையா நிற்கிறார். எல்லாருக்கும் துணையாக நிற்கின்ற ஒரு கடவுள் யாரு? அருட்பெருஞ்சோதி. அப்ப இந்த கடவுளுக்கு தான் பவர் அதிகம். எப்படி பவர் அதிகம்? உச்சகட்டமான அருள், உச்ச நிலையான அருள் நிலை, உச்ச நிலையான கருணை நிலை, உச்ச நிலையான ஒரு சக்தி நிலை. யாருக்கு? இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அப்ப இவர்கிட்ட மட்டும்தான் ஒரு மனிதனை உய்விக்க முடியும். ஒரு மனிதனுக்கு உய்விக்கணும், அருள் கொடுக்கலாம். குழந்தை இல்லை, அருள் கொடுக்கலாம். சொத்து இல்லை, அருள் கொடுக்கலாம். ஒரு பதவி வேணும், அருள் பாலிக்கலாம். சிறு சிறு தெய்வங்கள், குல தெய்வங்கள் எல்லாம் நீங்க வேணும்னா அருள் பாலிக்கும். அருள் இல்லைன்னா சொல்லல, அருள் பாலிக்கும். உங்களுக்கு வருகின்ற மரணமில்லாத பெருவாழ்வை அந்த அருளை கொண்டு நீங்க நீக்கொள்ள முடியுமா? உங்களுக்குள்ள கேட்டுக்க. நீங்க மரணம் வந்த உடனே நீங்க வைத்திருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டாலும் போறீங்க. நீங்க பெற்ற சொத்துகள், நீங்க பெற்ற செல்வங்கள், நீங்க பெற்ற பெயர்கள், எவ்வளவு விஷயங்கள் இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஒரு பேரை, ஒரு டிகிரி வாங்குறதுக்கு, ஒரு BA டிகிரி வாங்குறதுக்கு 15 வருஷம், 12 வருஷம் ஸ்கூல் படிப்பு, 3 வருஷம் வந்து டிகிரி படிப்பு. 15 வருஷம் படித்த ஒரு BA டிகிரியை செத்த உடனே சும்மா பேப்பரா போகுது. செத்துட்ட ஒரு டிகிரி ஏதாவது உதவுமா? ஒரு டிகிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குறோம். வாட் இஸ் அ யூஸ்? என்ன யூஸ் ஆகுது? செத்த பிறகு ஒண்ணுக்குமே உதவல. அப்ப நம்ம மரணம் என்ற ஒரு பெரிய புயல், ஒரு பெரிய ஆற்று வெள்ளம் வர்ற போது எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு போயிடும். பெயரை நீக்கி பிணம் என்று பெயரை வைப்பார்கள். எப்படி? உன் பெயரை நீக்கிட்டு பிணம். அப்ப எப்ப எடுக்கிறீங்க? டைம் ஆச்சு இல்ல, வந்துட்டாங்களா, வர வேண்டியலாம் வந்துட்டாங்களா? அப்ப நமக்கு மரணத்தை ஒழிச்சு ஆகணும். எவ்வளவு சோர்த்துங்கிறது, எவ்வளவு தண்ணி குடிக்கிறது, நீ எத்தனை இட்லி சாப்பிடுறது, எத்தனை கேசரி சாப்பிடுறது, எவ்வளவு டாய்லெட்டை நிரப்ப போறோம், எவ்வளவு கொட்டி 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 மழை கூய கொட்டி 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 எவ்வளவுதான் நிற்பீங்க? நமக்கு ஒரு ஒரு சூடு வேணாம், ஒரு வேணும், ஒரு உணர்வு வேணும்ல. எவ்வளவு காலம் தான் சாப்பிடுவீங்க? இன்னும் எவ்வளவு காலம் தான் பிறந்து சாவறது?
எத்தனை குழந்தைய பிறக்கிறது, எத்தனை பேருக்கு குழந்தையா பிறக்கிறது, எத்தனை உடம்பு எடுக்கிறது, இன்னும் எவ்வளோ காலம். சலிப்பு இல்லையா, சலிப்பு இல்லையா அப்படின்னு நான் கேட்கல, வள்ளல் பெருமான் சொல்ல. வள்ளல் பெருமான் சொல்றார், எத்துணை கொள்கின்றீர். என்னப்பா நீ இப்படி கேட்குறிய, நீ எங்களை மாதிரி இருக்கிற அப்படின்னு நினைக்க வேணாம். நான் கேட்கல, நம்மளெல்லாம் பார்த்து நம்ம அப்பா கேட்கிறாரு, உனக்கு சூடு சோறணும் இல்லையா கேட்கிறாரு, உனக்கு சூடு சோறணும் இல்லையா, உனக்கு பைத்தியமாகிறாரு, நம்மளாம் பார்த்து பைத்தியமாகிறாரு. எத்துணை கொள்கின்றீர் பித்து உலகிறே. பித்துனா பைத்தியம் தானே, அவர் தானே சொல்றாரு, நான் சொல்லல. நம்மளை பார்த்து பைத்தியமா, உனக்கு அருள் பேர் பைத்தியம் வரல, இந்த உலகத்து மேல் பைத்தியமா தெரியுத, நியாயமா? கரணம் எல்லாம் கலங்க வரும், மரணம் உனக்கு சம்மதமா? என்னையா மனுஷனீங்களா, சாப்பிடுறீங்களா இல்லையா? கரணம் எல்லாம் கலங்க வரும், மரணம் உமக்கு சம்மதமோ? சற்றும் இதை சம்மதியாது என் மனம்தான் உண்மனது, கண்மனமோ வன்மனமோ அறியே. இத்திதினை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவின், என் மார்க்கும் பிறப்பொழுக்கும் சன்மார்க்கம் தானே. படிச்சவனும் சாவறான், படிக்காதவனும் சாவறான், அறிவாளி சாவறான், அறிவில்லாத சாவலாம், கலராதவனும் சாவலாம், கலர் இல்லாத சாவறான், அழகாகவும் சாவலாம், அழகு இல்லாதவனும் சாவறான். எல்லாரும் சாவறத பாக்குறீங்க, எல்லாத்தையும் போட்டுட்டு போறத பாக்குறீங்க. எப்படி இந்த மரணத்தை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது? உங்களுக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? எனக்கு இருக்குதுப்பா. சற்றும் இதை கொஞ்சம் கூட அவனுடைய மனசு என்ன நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னுடைய மனசு என்ன மனசோ தெரியல, போயிட்டு சூடு சொரணம் இல்லாமல் செத்து போறீங்க. தொட்டு பார்த்துட்டு சூடு இல்லைங்க செத்து போயிட்டாருங்க. டாக்டர் என்ன எப்படி செக் பண்ணுவாங்க? சூடு இல்லைன்னா செத்து போடுவோம். அதைத்தான் சூடு சொரணம் சொல்றது. எப்படி சூடு இல்லைன்னா செத்து போட்டுன்னு அர்த்தம். அப்ப நம்ம மரணமில்லா பெருவாளுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம், சூடு இல்லைன்னா அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? திருக்குறள் ரொம்ப ஈரம் சொல்ல, ஒரு நெடுநாள் உலக ஒருவன் நின்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்றுக்கு இருந்தா இன்னைக்கு இல்லை, இந்த லட்சணத்துல வாழ்றான் உலகத்துல. நெடுநாள் உலக ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தா இன்னைக்கு இருக்க மாட்டான், அந்த மாதிரி லட்சணமான ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு எப்படிதான் சமைக்கிறீங்க? சாக்காடுங்க, அந்த வாழ்க்கையை சாக்காடுங்க. நம்ம சித்தர்கள் எல்லாம் கழுவி ஊத்துறாங்க. இந்த வாழ்க்கையை, நம்முடைய பயணத்தை, நம்முடைய வாழ்வியலை கழுவி ஊத்துறாங்க. அப்புறம் சொன்னா இதுதான், கழுவி ஊத்துறாங்க. எப்படியாவது யாருக்காவது சூடு சொன்ன வந்து மரணத்தை ஒழிச்சு அருள் பெற முயற்சி பண்ண மாட்டானா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா ஏதோ சில பேர் வந்து முயற்சியில் இருக்கிறோம், அது ஒரு பாராட்டுக்குற விஷயம். எப்படியாவது கடவுள் அருளை பெற்றுடணும் அப்படின்னு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சியில் இருக்கிறோம். அதற்கு ஏற்றாலும் பலன் உண்டு. இருந்தாலும் இப்படி நமக்கு வருகின்ற மரணத்தை தடுப்பதற்கான ஒரு அருட்பெருஞ்சோதி இறைவனிடம் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் வள்ளலாருடைய அருள் வேணும்? வள்ளலார் காட்டுகின்ற அருள், வள்ளலார் காட்டுகின்ற கடவுளுடைய கருணை நமக்கு வேணும்னா அவருடைய கருணை பெற்றாதான் நமக்கு வர மரணத்தை தடுக்க முடியும். சரி, மத்த கருணையெல்லாம் என்ன பண்ண முடியும்? மத்த அருள் ஆற்றலை வைத்து என்ன பண்ண முடியும்னா இந்த உலகத்துக்கு வாழலாம். சில அருள் வந்து இந்த உலக வாழ்க்கைக்கு ஓகே, உலக தேவைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். சில அருள் வந்து இப்ப பிரம்மாவுடைய அருள் பெற்றா பிரம்மாவாக நம்ம மாறலாம். எப்படி இங்க மனுஷனா வாழ்ற மாதிரி பிரம்மாவாக வாழ்ந்து 4,32,2 ஆண்டுகள் வரைக்கும் பிரம்மாவாக வாழலாம். பிரம்மாவுடைய அருளுடைய தரம் என்ன? 4,32,2 ஆண்டுகள் பிரம்மாவாக வாழலாம். இப்ப 4,32,2 ஆண்டுகள் கழிச்சு பிரம்மா இறந்து திரும்ப மனுஷனா போகிறோம். இப்ப நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி கும்பிடுறோம்ல, ஏழுமலையார், அவரை நம்ம வணங்கும் போது அவர் அருள் பாலிப்பார். அவருடைய அருள் பாலித்து அந்த கடவுளுடைய அருளை பெற்று அந்த கடவுளாக விஷ்ணு வெளி, விஷ்ணு எல்லை, அந்த எல்லையில நம்ம போய் வாழணும்னா 8,64 ஆண்டுகள் வரைக்கும் அந்த எல்லையில வாழலாம். அந்த அருளுடைய தரம் அவ்வளவுதான், அந்த காலம் அவ்வளவுதான். அந்த பிறகு அங்கிருந்து இறந்து திரும்ப நம்ம வந்து இங்க வரணும். இப்படி ஒவ்வொரு நிலைகளா போக 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 கடைசியில பார்த்தா சித்தர்களுடைய எல்லை பராபரை எல்லை. இந்த பராபரை எல்லையோட அருள் பெற்றா இந்த பராபருடைய கடவுளுடைய எல்லை தான் வந்து இந்த உலகத்துல வந்து அதிகபட்சமான ஒரு கடவுள் நிலை, ஒரு கடவுள் எல்லையை வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்தாங்க. அந்த கடவுள் எல்லைகளை பற்றி தான் போகருடைய நூல்கள், அகத்தியருடைய நூல்கள், தாய்மான சுவாமிகள் நூல்கள், 18 சித்தர்களுடைய நூல்கள் எல்லாமே அந்த பராபரை கடவுள் எல்லையை பற்றி தான் பேசுது. அதனுடைய எல்லையை பற்றி தான் நம்ம வாழணும். அவருடைய அருளை தான் நம்ம, அந்த சிவத்தினுடைய அருளை தான்
பெறணும் அப்படின்னா அந்த சிவர்களெல்லாம் வழிவருது. ஆனால் அந்த பராபரி எல்லையும் ஒரு காலத்துல வந்து அழிந்து போயிடும் அப்படின்னு நமக்கு வந்து வள்ளல் பெருமானார் வந்து சொல்றாரு. வள்ளல் பெருமான் எங்க சொல்றாரு அப்படின்னாக்க, நோட் பண்ணி வச்சுக்கிங்க, அட்டகம் பதிகம். அட்டகத்தை 8 பாடல்கள். 2வது பாடல் வள்ளல் பெருமான் சொல்வார், கண்முதல் பொறியால், கண்முதல் பொறியால், மனமுத கரண கருவினால், எண்முத புருட தரத்தினால், பரத்தால் இசைக்கும் ஒரு பரம்பர உணர்வால், விண்முதல் பறையால், பராபர அறிவால், இப்படி பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்துள்ளோர் வெளுத்தும் நின்று ஓங்கும் அருட்பெருஞ்சோதி அரசே. அப்ப பராபர அறிவு என்பது 100 சதுரீகம் வரைக்கும் சிவமாக வாழக்கூடிய ஒரு கடவுள் இல்லை. அந்த 100வது சதுரீகத்து அறிவு கொண்டும் அந்த அருள்நிலை கொண்டும் நான் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி இறைவனை பற்றி கொஞ்சம் கூட விளங்கிக் கொள்ள முடியாதுங்க. அதனால்தான் நாம எல்லாம் சொல்றோம், சித்தர்கள் காட்டுகின்ற கடவுளுக்கும் வள்ளலார் சொல்லுகின்ற கடவுள் எல்லைக்கும் வேறுபாடு இருக்கிறது. வள்ளலார் சொல்லும் கடவுள் எல்லையை வந்து சித்தர்கள் காட்டவில்லை. அதான் 2 கடவுள் எல்லையும் ஒன்று இல்லை, 2 அருள் நிலையும் ஒன்று இல்லை அப்படிதான் வள்ளலார் சொல்றார். அதான் வள்ளலார் சொல்றார், நான் சொல்லுகின்ற ஜீவகாரணி ஒழுக்கத்தோடு அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய அருளை இன்னைக்கு பெற்றா எக்காலத்தையும் வாழ முடியும். ஏன் இந்த எக்காலத்தும் அப்படிங்கிற வார்த்தையை போடாருனாக்க, அந்த கால தத்துவத்துல ஒவ்வொரு அருள்நிலைகளும் அழிஞ்சு போகுது. 96 தத்துவத்துல கால தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்குது. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு அருள் வந்து இங்க ஆற்றல் புரியுது. அப்ப நாமளும் கால தத்துவத்தோட தான் சுழண்டு வரோம். இந்த 96 நவ கிரகங்கள் வந்து அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில அவர்களுக்கு எப்பப்ப கர்மாவை கொடுத்து எப்பப்ப நோய்களை கொடுத்து நன்மை தீமைகளை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சன்மார்க்கிகளாக இருந்தாலும் சன்மார்க்கம் அல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில சத்திய சத்திரங்களை வந்து மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அப்ப கால தத்துவத்துல அந்த வினைகள் நம்முடைய புண்ணிய இந்த உலகத்துல முடிஞ்சு போச்சுனாக்க வயோதிகம் காரணமாகவும் அல்லது நோயின் காரணமாகவும் நாம வந்து இறந்து போயிடுவோம். அப்ப கால தத்துவம் வந்து நமக்கு ஒரு யமன். கால தத்துவத்தை மீறி யாரும் வாழ முடியாது. இந்த உலகத்துல வாழ்ற இந்த உலகத்துக்கு, இந்த அஞ்ஞான உலகத்துக்கு, நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சம் என்பது அஞ்ஞான உலகம். இந்த அஞ்ஞான உலகத்துக்கு காலத்துக்கு உட்பட்டு தான் இந்த வாழ்வு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்பது 5 பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டு, மாயைக்கு உட்பட்டு, நவ கிரகங்களுக்கு உட்பட்டு, சக்தி சத்திரங்களுக்கு உட்பட்டு, அருட்பெருஞ்சோதி இறைவன் தான் எல்லாத்துக்கும் உட்பட்டு வாழ்றாங்க. அருட்பெருஞ்சோதி இறைவனுக்கு உட்பட்டு எல்லா சக்தியும் வாழ்ந்து, ஆனா நாம வந்து இந்த சத்திரங்களுக்கும் உட்பட்டு வாழ்றோம். அப்ப கால தத்துவத்திலையும் நம்ம வாழும்போது ஒரு காலகட்டத்துல நம்ம வாழ்க்கை வந்து அழிஞ்சு போயிடும். 100 வயசு ஆகி போச்சுனாக்க நம்ம என்ன ஆகும்? கால தத்துவத்துல முடிஞ்சிடும். அடுத்து ஒரு பிறப்போம், அந்த பிறவியில ஒரு கால தத்துவம் வரும், அந்த டைமிங். அப்ப அந்த கால தத்துவத்தை உடைக்கணும்னாக்க நமக்கு வந்து அருட்பெருஞ்சோதி இறைவனுடைய அருள் வேணும். ஏன்னா சித்தர்களுடைய அருளே வந்து இந்த கால தத்துவத்துக்கு உட்பட்டு போயிடுச்சு, கிராஸ் ஆகி போச்சு. இப்ப வள்ளலார் சொல்லுகின்ற அருள் மட்டும்தான் இந்த கால தத்துவத்தை கடந்து இருக்குது. ஏன்னா இந்த டைமிங் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு அருளாட்சி, ஒவ்வொரு கடவுள் வந்து அருளாட்சி பண்றார். அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து வள்ளல் பெருமான் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி இந்த உலகத்தை ஆட்சி பண்றார். அதனாலதான் வள்ளலார் சொல்றாரு, இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்களை உயிர்விப்பதற்கு மேல் உலகத்தில் தெய்வங்கள் இல்லைங்க. இதெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள். நீங்களா இதோ ஒரு ப்ரூஃப், நமக்கு ஒரு ப்ரூஃப், இதெல்லாம் ஒரு ஆதாரம். ஏன் வள்ளலார் காட்டுகின்ற தனிப்பெரும் கருணை வந்து இது வரைக்கும் பெற்ற அருள் நிலைகளை வேறுபட்டது. இது யாரும் மூவரும் தேவரும் யாரும் பெற்றிடாத இயல் அருள் எப்படி அப்படின்னா நம்மளா புரிஞ்சு வச்சுக்கணும். மெய்யுள் வியப்பு 100 பாடல்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அப்பா அப்பா நின்னை என்று அணைப்பார் இல்லையே. இந்த உலகத்துல உயிர்களை உய்விக்கும் பொருட்டு மேல் உலகத்தில் அப்பா நின்னை என்று அணைப்பார் இல்லையே, அந்தோ நின்னை என்று அருள்வாரும் இல்லையே, எப்பாளவர்க்கும் நின்னை என்று இறைமை இல்லையே, எனக்கும் நின்னை என்று கடவுள் இறைமை வேறு இல்லையேங்க. மேல் உலகத்துல இவ்வளவு கடவுள் இருக்காங்க, ஆனா மனிதனை உய்விப்பதற்கு மேல் உலகத்துல யாரும் இல்லையேங்க. அப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பார்த்து வள்ளலார் சொல்றாரு, அப்பா எங்கெல்லாம் அணைப்பதற்கு வா, மரணமில்லா பெருவாள் தர, நீ செத்து போக வேணாம் அப்படின்னு எங்களை அணைப்பதற்கு வேறு ஆள் இல்லைங்க. எப்படி? வேறு ஆள் இல்லை. அது மட்டுமா, அந்தோ நின்னையின் அருள்வாரும் இல்லை. மேல் உலகத்துல ஒன்னை தவிர அருள் பண்றதுக்கு வேற கடவுள் இல்லை. இதுதான் காலத்தினுடைய தத்துவம். விளக்கி நம்ம
பழைய பாடல்கள், பழைய நூல்கள், பழைய விஷயங்கள் இதெல்லாம் பொய்யா? நீ மட்டும் வந்து புதுசா அறுப்பா வச்சுக்கிட்டு சொல்றியே அப்படின்னு நமக்குலாம் தோணும். இந்த காலத்தினுடைய தத்துவத்தை, இந்த காலத்தினுடைய கட்டாயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வள்ளலார் சொல்ற திஸ் இஸ் அ ரைட் டைம். எப்படி? இது நல்ல தருணம். வள்ளலார் என்ன சொல்றாரு? திஸ் இஸ் அ ரைட் டைம். ஏன் ரைட் டைம்? அருள் செய்ய இதுதான் நல்ல தருணங்கிறாரு. ஏன் அதுக்கு முன்னாடி அருள் பண்ணலையா? சொல்றாரா? 6ஆம் திருமணம் என்ன சொல்றாரு? இது நல்ல தருணம். திஸ் இஸ் அ ரைட் டைம். ஏன் திஸ் இஸ் அ ரைட் டைம்? இதுக்கு முன்னாடி ஒரு மனிதன் கடவுளர்களை பெறணும்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், கல்யாணம் பண்ணாம இருக்கணும், 12 ஆண்டுகள் வாசி செய்யணும், காட்டு 4 பங்கு காட்டை உள்ள எடுக்கணும், எவ்வளவு யோகம் செய்யணும், இவ்வளவு கிரிட்டீரியா இருந்துச்சு, இவ்வளவு தராதரம் தகுதிகளை பார்த்து தான் சித்தர்கள் அருள் தந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த கால தத்துவத்துல தனிப்பெரும் கருணை ஆட்சியில அந்த சைக்கிள்லாம் உடைப்பட்டு போச்சு. அந்த எலிஜிபிலிட்டி வியூ சொல்லுவாங்கல்ல, வீவர் சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆஃபர் வந்துச்சு நமக்குலாம். இப்ப நம்மளாம் ஆஃபர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளாம் எங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆஃபர்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன பண்ண, கல்யாணம் பண்ணாம இருக்க வேண்டியதில்லை, பிரம்மச்சரியத்தாக இருக்க வேண்டியதில்லை, குடும்பத்தை விட்டுட்டு போக வேண்டியதில்லை, எந்த சாப்பாடை சும்மா கண்டதெல்லாம் சாப்பிடணும், அது சாப்பிடாம இது சாப்பிடாம யோக உணவுகள் சொல்லுவாங்க, வேத உணவுகள் யோக உணவுகள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கட்டுப்பாடுலாம் பெருசா கிடையாது. உழைக்கொலை தவிர்த்து இருந்தா போதும், கருணை மட்டும் போதும், கருணை மட்டுமே போதும். வள்ளலார் தோற்றத்துக்கு பிறகு இந்த உலகத்துக்கு கருணையை அடிப்படையாக கொண்டு எல்லா தவறுகளையும் மன்னிக்கக்கூடிய ஒரு பெரும் கருணை இந்த உலகத்துல அருள் பாலிக்கின்ற கால தத்துவத்துல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஒரு ஆஃபர் தானே? இது ஒரு ஆஃபர் தானே? இது ஒரு பெரிய ஆஃபர். நம்ம என்ன ஆஃபர்ல போயிடுகிறோம்? என்ன ஆஃபர்ல போயிடுகிறோம்? பெருசா யோகம் பண்ண வேண்டியதில்லை, பெருசா தவம் பண்ண வேண்டியதில்லை, பெருசா காட்டுக்கு போக வேண்டியதில்லை. சிம்பிளா கடவுளுடைய அருள் வேணும், கருணை வேணும்னாக்க நாம எல்லா உயிர்களும் கருணை செஞ்சா போதும். சிம்பிள், வெரி சிம்பிள். நம்முடைய யோகத்தை, நாணத்தை, சரியை, கிரியை, யோகம், நாணம் 16 நிலைகளும், சரியில் கிரியை, சரியில் யோகம் எல்லாத்தையும் சுருக்கி சிம்பிளிஃபையா ஒரு ஆஃபர் கடவுள் கொடுக்குறார். அருட்பெருஞ்சோதி இறைவன்ட்ட வள்ளல் பெருமான் மன்றாடி வாங்குறார். நான் பெற்றதெல்லாம் என் பின்னால் வருகின்ற எல்லாருக்கும் நீ கொடுக்கணும், எனக்கு மட்டும் வேணாம், எனக்கு நீ கொடுத்த ஆஃபரை எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக. இடையூறுனா நாம் நினைக்கிற சின்ன சின்ன தடைகள்லாம் இல்லை, மரணம் தான் இடையூறு என்பது. மரணம் தான் நாம நினைக்கிற சின்ன சின்ன தவறுகள். இடையூறுனா சின்ன சின்ன வார்த்தை தானே. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக, நீ அடைந்து விளக்குக, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக, உத்தமன் ஆகுக, ஓங்குக என்று எண்ணு. வள்ளலாருக்கு கொடுக்கப்பட்டது என்ன? எல்லா உயிருக்கும் வருகின்ற தடைகள் எல்லாம் சரி பரவாயில்ல நீ நீக்கிக்க. அப்ப அவரு அந்த ஆட்சியை பெற்றுட்டு நமக்கு சொல்றார், எல்லா உயிர்களுக்கும் நீ கருணை பண்ணு, நான் உனக்கு கருணை பண்றேன். இதுதான் அருள். வள்ளலார் என்ன சொல்றாரு? எல்லா உயிர்களுக்கும் நீ கருணை பண்ணு, நான் உனக்கு கருணை பண்றேன். என் கருணை உனக்கு வேணுமா? எஸ், ஐ வாண்ட் யூ மர்சி. ஆமா, எனக்கு உங்களுடைய கருணை வேணும். அருள் வேணும் இல்லையா? அருள் வேணும் இல்லையா? அருள் வேணுமா? இல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போயிடலாமா? சாப்பிட்டு வயசாகிட்டே போகலாமா? அருள் வேணும் இல்லையா? அப்ப அருள் வேணும்னா கடவுள்கிட்ட கேட்கணும், அருள் கொடு. அவர் சொல்றாரு, அருள் உனக்கு வேணுமா? ஆமா. ஓ, என் கருணை உனக்கு வேணுமா? ஆமா, என் கருணை, உன் கருணை எனக்கு வேணும். அப்படின்னா நீ எல்லா உயிர்களுக்கும் கருணை பண்ணு, நான் உனக்கு கருணை பண்றேன். லாஜிக் தானே. ஒரு சிறிய நெருப்பு வேணும்னா பெரிய நெருப்பு வேணும், சிறு நெருப்பு வச்சு பெரிய நெருப்பு வாங்கிக்கலாம். அப்படி சொல்ற சின்ன சின்ன நீ கருணை பண்ணு, நீ ஒன்னும் பெருசாவா பாலிக்க வேண்டாம், உன்னால முடிஞ்ச வரைக்கும் எத்துணையும். என்ன கருணை பண்ண சொல்றாரு? எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரியும் தம்முயிர் போல் நினைங்க. அவ்வளவுதான், சிம்பிள். எல்லா உயிரையும் உன் உயிர் போல் நினைச்சு கருணை பண்ணு, நான் உனக்கு கருணை பண்றேன். எப்படி? இது லாஜிக்கா? கடவுளுடைய கருணை வேணும்னா இங்க நாம செய்யற யோகம், நாணம், சரியை, கிரியை என்பது ஒன்றே ஒன்றுதான். எல்லா உயிரும் தன்னுயிர் போல் நினைக்கிறது தான். நினைச்சு உணர்ந்து செயல்படுறது, அவ்வளவுதான். சின்ன ஒழுக்கம். இதுதான் பெரிய தவம், இதுதான் பெரிய யோகம்.
இதுதான் பெரிய ஞானம். இந்த ஆஃபர்ல தான் நம்மளா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இப்ப எந்த ஆஃபர்ல வந்தோம்? இந்த ஆஃபர்ல தான் வாழ்றோம். பெருசா மூச்சு அடக்க வேண்டியது இல்லை. பெருசா சாப்பாடுலாம் பெருசா புளி இல்லாம, உப்பு இல்லாம, அது இல்லாம, பூண்டு இல்லாம, வெங்காயம் இல்லாம, அந்த அரிசி சாப்பிடணும், இந்த அரிசி சாப்பிடணும், பாலும் தெளிதேனும், இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு யோகம் பண்ணணும், காட்டுக்கு போகணும், கல்யாணம் பண்ணாம இருக்கணும், ட்ரெஸ் போடக்கூடாது. ஜீவகாரணியம் உள்ள சம்சாரிகள், அல்ல ஜீவகாரணியம் சொல்றாரு, ஜீவகாரணியம் உள்ள சம்சாரிகள் அருந்தல் பொருந்தல் போன்ற உலக போகங்களில் இருக்கின்ற சம்சாரிகளும் ஜீவகாரணியம் உடையவர்களானால் அவர்கள் கடவுளுடைய அருளுக்கு முழுவதும் பாத்திரமாவார்கள். போதுங்களா? இல்ல சார், நான் சன்மார்க்க உணவுலாம் பெருசா சாப்பிடறதில்ல, நான் கடவுள் இருக்கணும்னா கண்டிப்பா கடவுள் பெறுவீங்க. சார், நான் ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போடல, ஆனா கலரா ஜீன்ஸ் எல்லாம் போடுறேன், அப்ப எனக்கு கடவுள் அருள் பண்ணுவாரா? அருள் பண்ணுவா. நீ ஜீன்ஸ் போடுகிறியா, வெள்ளை சட்டை போடுகிறியா, டை அடிச்சுக்கிறியா, மீசை சேவ் பண்ணிக்கிறியா, அதெல்லாம் அவர் பார்க்கல. இதெல்லாம் நான் தான் உனக்கு ஆசையை படைச்சேன். ஆசை யார் படைச்சா? யார் படைச்சோம்? நாமளே படைச்சோம். நாமளே போய் கடையில் போய் 2 கிலோ ஆசை கொடு, 3 கிலோ காமம் கொடு, 4 கிலோ கோபம் கொடு, நாமளா வாங்கணும். யார் தத்துவத்தை ஃபிட் பண்ணி வச்சா? கடவுள் தான். அவருக்கு தெரியும் நாமளா இப்படிதான் வாழணும். அதுக்காக தான் நம்முடைய ஒழுக்கங்களை, தவத்தை சுருக்கிட்டார். உன்னால வாழ முடியும் எனக்கும் தெரியும். ஏன்னா நான் பெரிய மாயை படைச்சு வச்சுக்கிறேன், அதுக்குள்ள நீ எப்படி மயங்கி தான் போவ. அதனால நீ ஒன்னும் பெருசா இனிமே என்ன பண்ண வேண்டாம். எல்லா உயிரையும் உன் உயிர் போல் நினை. நான் உன்னை பெத்த கடமைக்கு எல்லா தப்பையும், எப்படி பெத்த கடமைக்கு எல்லா தப்பையும் மன்னிச்சு அருள் பாலிக்கிறேன். சிம்பிள். சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? தாயாகி தந்துயுமா, அவ்வளவுதான். அவர் என்ன ஆகுறாரு? தாயாகி தந்துயுமா தாங்கி தானே ஆகணும். தாங்கி தானே, பெத்தனுக்கு தானே கடமை. நம்ம திருத்துறது யாருக்கு பொறுப்பு? அவருக்கு தான் பொறுப்பு. நமக்கே நம்ம மேல பொறுப்பு இல்லை. கவலைப்பட வேணாம், திருத்தி விடுவோங்கிறாரு. ஆனால் அச்சில் விடாப்போம் அவனால் விடாவில் பார்த்து உன்னை திருத்த. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் திருத்திடுறேன். நான் சொல்றது கொஞ்சம் முயற்சி பண்ணு. என் பக்கம் நீ ஒரு பக்கம் வந்தா உன் பக்கம் நான் வந்து முழுசா வரேன். கடவுள் பக்கம் நம்ம 1 மீட்டர் போனா கடவுள் நம்ம பக்கம் 100 மீட்டர் வராது. என்பால் வருவதற்கென்றே என் பக்கம் சைடு திரும்பினா என் பக்கம் வரான்னு தெரிஞ்சாவே இவரு உடையறாராம். நம்ம கடவுள் பக்கம் போறோன்னு திரும்பி பார்த்தாவே அவர் நம்ம பக்கம் நோக்கி வர்றார். ஏன்னா அவர்கிட்ட இருப்பது என்னது? தனி பெரும் கருணை. இதுக்கு பேர் தான் தனி பெரும் கருணை. ஏன் வள்ளலார்கிட்ட இருக்குது? வள்ளலார் சொன்ன கடவுளை வணங்கணும்னா அவர் தனி பெரும் கருணை. ஆனா மற்ற கடவுளா இல்லை, நீ யோகம் பண்ணிதான் ஆகணும், நீ ஞானம் பெற்றுதான் ஆகணும். ஒரு குருவிட்ட 12 ஆண்டுகள் நீ ஊழி செஞ்சுதான் ஆகணும். சும்மாலாம் உனக்கு வந்து தீட்சை கிடைக்காது. நீ தீட்சை பெற்றுதான் ஆகணும். நீ வாசி பண்ணிதான் ஆகணும். வாசி பண்ணுவதற்கு நீ உடம்ப வருத்தி தான் ஆகணும். உடம்ப புடம் போட்டு தான் ஆகணும். எவ்வளோ அவஸ்தை. நிஷ்ட இலக்கியங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா யாரா இதெல்லாம் பண்றது? எங்கடா போய் பண்றது? எப்படிதான் பண்றது? தலையே வெடிச்சு போயிடும். அவ்வளோ கண்டிஷன், அவ்வளோ ஒழுக்கம், அவ்வளோ வழிபாட்டு முறை, அவ்வளோ குழப்பம், அவ்வளோ கஷ்டம். வள்ளலார் சிம்பிளையா சொன்னார். வெரி சிம்பிளா சொன்னார். எல்லா உயிரையும் உயிர் போன உன்னால முடிஞ்சது செய். ஒரு ஜீவர்கள் துன்பப்படுவார்கள் என்றும், துன்பப்பட போறாங்க, துன்பம் அவங்க வரப்போகுது அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா இருந்தா கொடு, இல்லாட்டினா ஆலோசனை சொல்லு, இல்ல ஒரு நல்ல அறிவுரை சொல்லு, இல்லைன்னா பிரார்த்தனை பண்ணு. இவ்வளவுதான் வழிபாடு. மொத்த வழிபாடே இவ்வளவுதான். இருந்தால் சாப்பாடு கொடுக்க போற, இல்லாட்டினா இருந்தா சாப்பாடு கொடுக்க போற, இல்லாட்டினா அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு நீ நினை, நீ பிரார்த்தனை பண்ணு. அதுதான் உலகத்தில் மிகச்சிறந்த வழிபாடாக. அவர் தான் யோகி, அவர் தான் ஞானி. ஜீவகாணி ஒழுங்க வள்ளலார் சொல்றார், அவர் தான் யோகி. ஒருத்தன் சாப்பிடும் போது அவனுக்கு சாப்பாட்டு பசிக்கு சாப்பாடு கொடுத்து அவன் உண்ணுவதை நீ சாப்பிட்ற மாதிரி ஃபீல் பண்ற இல்லையா? அந்த ஃபீல் பண்றல்ல, நீதாயா யோகி. அடுத்தவன் சாப்பிட்றத, ஒரு உயிர்கள் சாப்பிடும் போது அவன் சாப்பிட்றத நீ சாப்பிட்ற மாதிரி உணர்றல்ல, நீதாயா யோகி. அதுதாயா யோகங்கிறாரு. அந்த நிமிஷத்துல உன்னுடைய மனம் வேற பற்றுகள்லாம் விடுத்து அப்படியே கருணை மயமா மாறும். அதுதான் யோகங்கிறாரு. அவன் சாப்பிடணும், அவன் சாப்பாடு கிடைக்கணும்னு நீ உணர்றல்ல, அவன் சாப்பாடு கிடைக்கணும்னு நீ உணர்றல்ல,
நீ பிரார்த்தனை வைக்கிறல, அதுதான் ஞானம். அந்த கருணைக்கு பேர் தான் ஞானம். அநீதாய ஞானி. அந்த ஞானிகள் எல்லாரும் வணங்கத்தக்க கடவுளுங்க. எல்லா உயிர்களுக்கும் சுவாசிக்கிற உயிர்களுக்கும் அவன் உண்ணுவதை தாம் உண்ணுவதாக, அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும், அவன் துன்பம் நீங்கணும்னு உணர்றேன் இல்லையா, அவன் தான் யோகி, அவன் தான் ஞானி, அவன் தான் சன்மார்க்கி, அவன் தான் எல்லாரும் வணங்கத்தக்க கடவுளுங்க. இப்படி சின்ன சின்ன விஷயமா பழகி 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 கடவுள் பெரும் கருணையை கொடுக்கிறார். கடவுள் பெரும் கருணையை கொடுக்கிறார். பெரும் கருணைன்னா என்ன? அதுதான் தனி பெரும் கருணை. அந்த கருணை, அந்த அருள் நம்ம பெற்றுட்டா எக்காலத்தும் கால தத்துவத்தை கடந்து வாழுவோம். எக்காலம் என்கிற ஒரு பொருளுக்கு 100வது சதுரயுகம் என்பது அந்த உலகத்தில் அதிகபட்சமாக மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருள் வாழ்க்கை. அந்த 100வது சதுரயுகத்தையும் கடந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் எக்காலத்தும். எவ்விடத்தும் நாம பிரம்மாவாகலாம், விஷ்ணுவாகலாம், ஒவ்வொரு இடத்துல தான் போய் வாழ முடியும். ஆனா எவ்விடத்து வாழ முடியுமா? அப்படின்னா வாழ முடியாது. இந்த பிரம்மானா பிரம்மாவம் தான் வாழ முடியும், மனுஷனா இந்த உலகம் தான் வாழ முடியும், ஆவிகள்லாம் ஆவிகள் உலகம் தான் வாழ முடியும், சத்தி சத்தர்கள் அந்த உலகம் தான் வாழ முடியும். ஆனா இந்த அருள் நீங்க பெற்றினா எவ்விடத்து வாழலாம். ஒரே நேரத்துல வளர 2-3 இடங்கள்லாம் இருந்தது. நாம அந்த கடவுள் ஒரு பெறும்போது எவ்விடத்து வாழ முடியும். நீ போய் பெருவெளியில வாழ முடியும், வளர சொல்லுகின்ற பெருவெளியில. நீ சிறுவெளியில இருக்க முடியும், எல்லா இடத்துலையுமே வாழ முடியும். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் நீங்க எந்த விதத்திலையும் வாழ முடியும். சிறிதினும் சிறிதாய். இந்த உலகத்துல அணுதான் சின்னது, அதை விட சின்னதா கூட மாற முடியும். பெரிதினும் பெரிதாய். இந்த உலகத்துல எது பெருசுன்னு விரும்புறீங்களோ அதை விட பெருசா வாழ முடியும். அப்ப எவ்விதத்தாகவும் நீங்க வாழ அருள் நீங்க பெற்றினா எக்காலத்தையும் வாழ முடியும், எல்லா உலகத்திலையும் வாழ முடியும், எவ்விதத்திலையும் வாழ முடியும். நீ எவ்வளவு பெருசாகவும் வாழ முடியும், சின்னதாகவும் வாழ முடியும், இப்படி எல்லாத்தாலையும் வாழ முடியும். கடவுளாகவும் வாழ முடியும். அருள் பெற்று என்ன பண்ண முடியும்? கடவுளாகவும் வாழ முடியும். அந்த கடவுளாகவும் வாழ முடியும்க்கு அடிப்படை என்ன அப்படின்னாக்க அதுதான் சன்மார்க்கம். நம்ம சன்மார்க்கத்துக்கு எதுக்கு வரனாக்க உலக தேவைகளுக்கு தேவையோ, உலகத்துல அது வேணும், உலகத்துல இது வேணும், உலகத்துல அது வேணுங்கிறத உங்க முயற்சி கொண்டு நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஆனா வள்ளலார் காட்டுகின்ற சன்மார்க்கம், வள்ளலார் காட்டுகின்ற விஷயம், வள்ளலார் காட்டுகின்ற ஒரு வாழ்வியல் முறை என்பது முழுக்க முழுக்க அருளை நீங்க பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். புரிஞ்சுங்களா? வள்ளலார் காட்டுவது எதுக்காக? அருளை மட்டும். நீங்க இந்த உலகத்தில் மனித பிரிவை பெற்றுக்கொண்டவர்கள் காலமா தடைபடாமல் கண்டிப்பாக அருளை பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் சுத்த சன்மார்க்கம் இந்த உலகத்துக்காக கொடுக்கப்பட்டது. நீங்க சுத்த சன்மார்க்கத்துல வந்துக்கிட்டு எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இந்த மனைவி வேணும், பிள்ளைங்கள் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும், இந்த உலக தேவைக்காக வாழ்ந்து செத்து போவதற்கு அல்ல. இது முழுக்க முழுக்க மரணத்தை ஒழிப்பதற்கான ஒரு அருள் தான். அதை நம்ம தெளிவே விளக்கணும். முதல்ல வள்ளலார்கிட்ட நம்ம கேட்கக்கூடியது எதுனாக்க, ஐயா எனக்கு என்ன கேட்கணும்? மரணமில்லாத பெருவாழ்வு கொடு. அப்படிதான். சரி, அருள் வேணும் வேணும் கேட்கணும். மரணமில்லா பெருவாளுக்கு அருள் வேணும் இல்லையா? அது வள்ளலார் காட்டுகின்ற அருட்பெருஞ்சோதி அருள் வேணும். அருள் எப்ப வேணும்? அடுத்த ஒரு கேள்வி வருது இல்ல, நம்ம எல்லாரும் அருள் கேட்போம், அருள் எல்லாமே கேட்போம்ல, எப்ப வேணும்? அருள் எப்போ வேணும்? எல்லாத்துக்கும் நம்ம எப்ப வேணும் கேட்போம்? நாளைக்கா? அடுத்த வருஷமா? முடியல நினைச்ச பிறகா? எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, அந்த வீடு கட்டிட்டு முடிச்சிடுறேன், பேரப்பிள்ளை எடுத்த உடனே அருள் வேணும். அப்படி எப்ப அருள் வேணும்? எப்ப அருள் வேணும் கேட்கலாம். சன்மார்க்கத்துல நாம எல்லாமே அருள் எப்ப வேணும் கேட்கணும். அருள்க இப்பொழுது, நவ் இட்ஸ். எங்களுக்கு விடிதல் கூட வேணாம். நாளை 27ஆம் தேதி வேணாம். இன்னைக்கே நம்முடைய மரணத்துக்கு ஒரு பிரேக் போட்டாகணும். மரணம் வரப்போகுது இல்லையா, அதுக்கு ஒரு பிரேக் போடணும். இப்ப வேணும் அப்படின்றதான் ஒரு பிரேக். நம்ம இப்ப பிரேக் போட்டா அது வண்டி எங்க எத்தனை வயசுக்கு இழுத்து போதே தெரியாது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கேட்கும் போது எப்போது வேணும் கேட்கணும். இப்பவே கொடுக்கு. அடுத்த வேளை சோறு கூட வேணாம். ஏன் நாளைக்கு வாழ்ந்தா காலைல டிஃபன் சாப்பிடணும், அது சாப்பிட்டோம்னா அப்புறமா யூரின், மாலம், வேர்வை, கர்மா, மாயை, அடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கணும். அதனால அருள் எப்ப வேணும்னாக்க, அருள் எப்ப வேணும்? இப்பவே வேணும். எனக்கு அப்புறமா வாங்கிக்கிறேன், இப்புறமா வாங்கிக்கிறேன் நீங்க
அப்படின்னு நினைச்சிட்டீங்க. சரி தம்பி ரொம்ப பிஸியாகிறாரு, நானும் அருள் தான் வருது, தம்பி ரொம்ப புள்ள பொண்டாட்டியோட பிஸியாகிறாரு, அவர் பொறுமையா எல்லாம் சளிப்படைஞ்சு நல்லா நசுக்கி குத்தி இந்த உலகம் பாடம் போய்க்கும், அப்புறமா வரட்டும் அப்படின்னு விட்டுவாரு. ஏன்னா அந்த அருள் எப்படிப்பட்டது, ஏன்னா அந்த அருளை பத்தி தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பேருக்கு தனிப்பெரும் கருணையான அருள் தான், இவ்வளவு பெரிய அருள் தான். ஆனா அந்த அருள் எத்தன்மை வாய்ந்தது, எப்படி இந்த அருளுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? காண்பார் காண்பு வண்ணங்களும். இந்த அருளோட எப்படி நீ எப்படி இந்த அருளை பாக்குறியோ அப்படி இந்த அருள் விளங்கும் உங்களுக்கு. இல்ல அருள் வந்து ஒரு மரணம்லாம் பெருவாலாம் கொடுக்காது, ஓகே கொடுக்காது. காண்பார் காண்பு வண்ணங்கள், நினைப்பார் நினைப்பு வண்ணங்கள். இந்த அருளை நீ எப்படி நினைக்கிறியோ எப்படி புரிஞ்சுக்கிறியோ அப்படிதான் அருள் பாலிப்பார். நீ இந்த அருள் வந்து தெளிவான அருள், இது உயர்ந்த அருள், இது மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கும் அப்படின்னு நீ உணர்ந்தாதான் அப்படி கொடுக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் கொடுக்குமா கொடுக்குமா? இப்படி யாரும் 150 வருஷமா யாரும் போகலையே அப்படின்னு நினைச்சா கொஞ்சமாவது சந்தேகத்தோட நீங்க இந்த அருளை வணங்கினீங்கன்னா அவ்வளவுதான். அடுத்த ரவுண்டு அந்த அம்மா வந்து தீவிரமான புற்றுநோயாளி, இவங்க வந்து தீவிரமான புற்றுநோயாளி. இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப தீவிர தாக்குதலுக்கு ஆளானாங்க. இவங்க வந்து சீனியரு, அந்த அம்மா வந்து ஜூனியர். ஆனா இவங்க வந்து முன்ன செழுமையா வந்தவங்க இந்த சங்கத்துக்கு. போயிட்டு இருக்குதுங்க, பொள்ளாச்சியில் கேட்டிருக்கிறாங்க சபிதாமா கேட்டிருக்கிறாங்க. அப்போ வருஷம் தமிழாட்சி அம்மாவை நம்முடைய சுத்த சன்மார்க்கத்துல வந்து வள்ளலார் வந்து சந்தேகித்து உளராதீர், எப்படி என்னுடைய வார்த்தை உண்மை சத்தியம் சொல்கின்றேன் அப்படிலாம் வள்ளலார் வந்து ரொம்ப கடினமா சொல்றார். தீவிரமா வணங்கணும், அதப்போல 100% நம்பணும். நம்பிடில் கைவிடான் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. நம்பிடில் இப்படி இந்த கடவுளுடைய சுபாவம் என்பது நம்பிடில், நீ 100% நம்பினா கைவிடாத கடவுள். அதனால 100% நம்பணும். 100 எனக்கு தெரியாது, ஒரு ட்ரெயின்ல இருந்து நீங்க கீழே கொதிக்கிறீங்க, ஒரு ஆகாயத்துல குதிக்கிறீங்கன்னா 100% நம்பி கொதிக்கணும். கடவுள் காப்பாத்துவார், அவ்வளவுதான். எப்படி காப்பாத்துவாரு? லாஜிக்கு இதுக்கு முன்னே யாராவது காப்பாத்திக்கிறாரா? இப்படி முன்ன பின்ன இந்த லாஜிக் எல்லாம் வச்சுலாம் கிடையாது. நம்பினா 100% நம்பி, நம்பிடில் கைவிடான். அவ்வளவுதான் வள்ளலார் இந்த கடவுளுடைய அருள், இந்த அருளுடைய தன்மை, இந்த அருளுடைய நேச்சுரல் எப்படின்னாக்கா 100% நம்பணும், 100% புரிஞ்சுக்கணும். நீ இந்த அருளை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லப்பட்ட வேதம் தான் திருவருட்பா. இந்த 6ஆம் திருமுறை என்பது எப்படின்னாக்க இந்த அருளுடைய தரம் என்ன, இந்த அருளுடைய சுபாவம் என்ன, இந்த அருளை நீ எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த அருளை எப்படி நீ விளங்கிக்கணும், இது எப்படி நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறத பத்தி தான் திருவருட்பா. நீங்க அருளை பெறுங்க அப்படி சிம்பிளா சொல்லிட்டு போகலாம். ஏன் 150 பதிகை ஏன் சொல்லலாம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த அருளுடைய தன்மையை நாம வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த அருளை வந்து 100% வரும். அதனால வந்து இந்த அருளை கேட்கும் போது, அருளை பெற விரும்பும் போது 100% நம்பிடணும். நம்ம காண்பார் காண்பு வண்ணங்களும், நினைப்பார் நினைப்பு வண்ணங்களும், கருதுவார் கருது வண்ணங்களும், இப்படிதான் இந்த அருள் விளங்குது. நீங்க எப்படி நினைக்கிறியோ அப்படியே அருள் விளங்கும். இல்லை இந்த பிறலாம் கிடைக்காது. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம அடுத்த வினாடி சாக போறோம்னு தெரிஞ்சா கூட இந்த வினாடி வரைக்கும் கடவுள் வந்து என்னை காப்பாத்தி எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு கொடுப்பார், அவ்வளவுதான். கொடுப்பாரா? இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிறாரா? இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிறாரா? இந்த கேள்விலாம் இங்க உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆதாரம், தனித்தனி கர்மா அக்கௌண்ட். அவருக்கு கொடுக்கலாம், எனக்கு கொடுக்க கூடாதுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. ஏன் கர்மா, ஏன் பிரார்த்தனை, ஏன் இது வேற. மேன் இஸ் a secret of the God, God secret of the man சொல்லுவாங்க. மனிதன் என்பவன் கடவுளுடைய ரகசியம், கடவுள் என்பவன் மனிதனுடைய ரகசியம். நம்ம ரகசியங்கள் ஒருத்தர் தனி அக்கௌண்ட், உங்க அக்கௌண்ட் ஏன் அக்கௌண்ட் ஒண்ணு இல்லை. நான் எப்படி புரிஞ்சு, எனக்கும் கடவுளுக்கு தான் தெரியும் எங்களுடைய லைன் எப்படி போகுதுன்னு. கடவுளுக்கு தான் தெரியும் நான் எப்படி அவர் வணங்குறேன்னு. இங்க வந்து யாரையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் இருக்கக்கூடாது. அவருக்கு ஏன் கிடைக்கல, இந்த சாமியார் ஏன் செத்து போயிட்டாரு, அந்த சாமியார் செத்து போயிட்டாரு, அப்படி பேச்சாளர் செத்து போயிட்டாரு, அந்த பெரிய நமக்கு தேவையே கிடையாது. நான் வந்து கடவுள் உண்டு, அவ்வளவுதான். இங்க வந்து கடவுளுக்கு நமக்கு தான் போகுது. நம்மளுடைய ரகசியம் கடவுளுக்கு தெரியும். கடவுள் எனக்கு தருவாரா? தருவார், அவ்வளவுதான். அதான் என் ரகசியம். எப்படி தருவார், ஏன் தருவார்? நான் சின்ன பையனாச்சு, நான் இந்த ஊர்ல பிறந்தனாச்சு, நான் கருப்பாக்கறனே, சிவப்பு, நான் அருப்பா படிக்கலையே, தருவார். தா கேட்கும்போது எப்படி நீ தா, ஏன் இப்ப நீ அருள் கொடுத்தா எனக்கு உனக்கு அருள் குறைஞ்சிருப்பான். இப்ப நமக்கு அருள் கொடுத்தா கடவுளுக்கு அருள் குறைஞ்சிருமா என்ன? குறையமா? நான் அருள் கோயம்புத்தூர்காரங்கள கொடுத்துட்டேன், இன்னைக்கு 10 கிலோ குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லுவாரா?
எடுத்தெடுத்து உதவேனும் என்றும் குறையாது. எடுத்தெடுத்து உதவினா குறையாது. அப்புறம் நான் உனக்கு தான் குறையாது கொடுத்து இருக்கு. நான் உன் பிள்ளை தானே, கொடு எனக்கு. கேட்கறது எப்படி கேட்கறேன்? என்னப்பா அருள் கொடுக்க மாட்டியா? சீக்கிரம் அருள் கொடு. ஆமா நான் தப்பு பண்றேன், திருத்தி அருள் கொடு. கூட இப்ப என்னவ எனக்கு இப்ப கொடு. அழுவுங்க, அழுவு. அழுவுனா கிடைக்கும். இந்த கேள்விகளே சந்தேகமும் கேள்வி இருக்கக்கூடாது. அழுவு இப்ப கிடைக்குமா? இப்ப நைட்டு ஃபுல்லா அழுவுனா காலைல கிடைக்குமா? இப்ப அழுவு, அவ்வளவுதான். நைட்டு கொடுப்பாரா காலை? கேள்விகளுக்கு இடம் இல்லை. அழுவு இப்பே கொடு. எனக்கு நைட்டு 1 மணி தான் அருள் கொடுக்கணும், எனக்கு 1 மணிக்குள்ளே அருள் வேணும். அழுவுங்க, உரிமையா கேளுங்க. நான் தப்பு 1000 தப்பு பண்றேன், அன்பர்கள் செய்யும் பிழை 1000 பொறுத்து நீ அருள் பண்றேன்னு சொல்லிட்டேன், கொடு. நான் ஏகப்பட்ட தப்பு கொடு. இப்ப கொடுத்துற, உனக்கு என்ன இப்ப குறைஞ்சு போகுது? இந்த உரிமை தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. கடவுள் நம்மளோட அருள் நம்மளோட என்ன எதிர்பார்க்குது? இந்த உரிமையை தான் எதிர்பார்க்குது. நம்ம அருள் வேற, நாம வேற. அவருக்கு அந்நியனா பாக்குறோம். உறவன் என்று பகைவனை என எண்ணாதில் உலகில். வள்ளல் பெருமை என்ன சொல்ற? உறவன் நினையா, என்ன பகைவன் நினைக்காத. நான் தான் சொல்லிட்டு அருள் தரேன்னு. நீ என்ன பகைவன் வேற ஆள் மாதிரி நினைக்கிற? நான் என்ன வேட்டு கிரகத்தாறு மாதிரி? நீ ஏன் என்ன நினைக்கிற? உரிமையா கேளுங்க. இப்பதான் எப்ப எனக்கு காசு 100 ரூபா தாப்பா. எப்படி கேட்கறோம்? காசு 100 ரூபா தேவை. எப்ப எனக்கு காசு 100 ரூபா தாப்பா. ஆனா தாப்பா செய்கிற டைம் ஆகுது. தெரியா எவ்வளவு உரிமையை? இந்த நட்பு, இந்த உரிமையை தான் கடவுள் இருப்பாகிறார். அதே போல அடுத்தவங்க கேட்கும் அந்த உரிமை. இவன் எங்க அப்பாப்பா, என் தம்பி பையன், அண்ணன் இந்தாப்பா போப்பா. ஐயோ கொடுத்துட்டுனா அடுத்து என்ன பண்றது? ஐயோ டியூ கட்டணுமே, ஐயோ வாடகை கட்டணுமே. இந்த அடுத்தது எப்ப நான் கொடுத்துட்டேன், அப்ப நீ எனக்கு தான். இந்த மாதிரி சகஜமாக வள்ளலார் கேட்கிறார். அருட்பெருஞ்சோதி கடவுளுடைய நம்ம இந்த மாதிரி சகஜத்தை எதிர்பார்க்கணும்னு சொல்றாரு. எப்ப எனக்கு என்ன பண்ணி தெரியாதுப்பா, நாளைக்கு ஒரு 10,000 வேணும், நீ யார் வையே கொடுப்பே தெரியாது, கொடு. நான் தப்பு பண்ணுவேன், நீ பார்த்து திருத்திடணும்பா. குற்றம் செய்தல் நமக்கு இயல்பு. நம்ம அந்த லட்சணத்தை தான் இருக்கிறோம். நம்ம லட்சணம் எப்படி லட்சணம் நமக்கே தெரியும். நம்ம லட்சணத்தை பத்தி எதை பார்த்தாலும் ஆசை, எதை பார்த்தாலும் அனுபவிக்கணும் ஆசை, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், இதான் நம்ம லட்சணம். இது உனக்கும் தெரியும், நம்ம லட்சணம் நமக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இது என்ன போய் என்கிட்ட நீ குறை கண்டுபிடிக்கிற? நான் தான் அந்த லட்சம் தான் இருக்கிறேன். நீ கூட சீக்கிரம் ஏதாவது திருத்தாம கொடுத்தாலும் சரி, திருத்தி கொடுத்தாலும் சரி, ஆனா கொடு. இப்படின்னு உரிமையோடு கேட்கும் போது, நம்பிக்கையோடு கேட்கும் போது அருள் பாலிக்கின்ற அருளாக இந்த அருள் இருக்கின்றது. ஏனென்றால் இது தனி பெரும் கருணை. இது எது? தனி பெரும் கருணை. இந்த தனி பெரும் கருணை என்பதனால இது உரிமையோடு நம்ம கேட்கலாம். இது கொடுக்கிறேன்னு நமக்கு சத்தியம் பண்ணி சொல்லிச்சு. போக இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? கேரண்டியா உனக்கு அருள், சத்தியமா உனக்கு அருள். சத்தியமா தருவியா? சத்தியமா தருவியா? சத்தியமா தருவியா? சத்தியமா தரண்டா. உன் மேல சத்தியமா, என் மேல சத்தியமா, எல்லாத்தையும் மேல சத்தியமா 5 சத்தியம் செய்து கடவுள் நமக்கு சொல்றார், கண்டிப்பா உங்களுக்கு நான் அருள் தர போறேன். ஆனா நீங்க எப்படி இருக்கணும்? 100% நம்பிக்கையா இருக்கணும். நீ 100% நம்பிக்கையா இருந்தா 5 சத்தியம் செய்து சொல்கிறேன், கேரண்டியா சொல்றேன், உங்களுக்கு அருள் உண்டு. பாடல் நோட் பண்ணி வச்சுங்க. 565வது பாடல். புத்தி அஞ்சேன். அந்த அடிகளா செத்து போயிட்டாரு, இந்த அடிகளா செத்து போயிட்டாரு, இவர் செத்து போயிட்டாரு, அவர் செத்து போயிட்டாரு, அந்த அம்மா செத்துட்டாரு, அந்த இவர் செத்துட்டாரு. அருள் கிடைக்குமா? அவருக்கே கிடைக்கல, நமக்கு கிடைக்குமா? இந்த சாமியாருக்கே கிடைக்கல, நமக்கு கிடைக்குமா? புத்தி அப்படியே மாறி மாறி போயிட்டு. அதான் சொல்ல நமக்கு இதை பத்தி அவருக்கு அப்பயே தெரியும். ஏன்னா முக்காலத்தையும் உணரக்கூடிய இல்லையா? அதான் அது வந்து முக்காலத்தையும் உணரக்கூடிய சித்தர் என்பதனால முதல்ல பாடல் வரியே புத்தி அஞ்சேன் சற்றும் என் நெஞ்சமே சிற்போது தந்தையார் நித்தியம் சேர்ந்த நெறியில் செலுத்தினர். நீ இனி நன் முத்தியும் நாணமை செத்தியும் பெற்று முயங்கிடுவாய். சத்தியம் 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 சத்தியமே. கடவுள் ஒரு மனிதனுக்கு 5 சத்தியம் செய்து கொடுத்திருந்தார். நீங்க எல்லாம் கண்டிப்பா அருட்பெருஞ்சோதி இறைவன் அருளை பெறுவீர்கள். முத்தி சித்தி இன்பம் நமக்கு எல்லாம் உண்டுன்னு கடவுள் 5 சத்தியம் பண்ணி சொல்லிருக்கார். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? ஒரு கடவுள் ஒரு மனிதனுக்கு 5 சத்தியம் பண்ணி சொல்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நம்ம சொல்லிட்டோம். இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் தான் வள்ளலாருடைய போன் நம்பர் வச்சுக்கோங்க. ஒரு வாட்டி ரிங் பண்ணிட்டாலும் மிஸ்கால் போயிடும். நம்ம எல்லாம் 3 முறை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சொல்லியாச்சு. வள்ளலாருக்கு மிஸ்கால் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்மளாம் எதுக்கு மிஸ்கால் கொடுத்துக்கிறோம்? அருளுக்காக மிஸ்கால் கொடுத்துக்கிறோம். அப்ப நம்மளை திருத்தி நமக்கு அருள் தருவது அவருடைய கடமை, அவருடைய சத்தியம்.
5 சத்தியம் பண்ணி கேரண்டியா நமக்கு வந்து என்ன பண்றாரு வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லிட்டார். நமக்கு முத்தி சித்தி இன்பம் எல்லாம் அனைவருக்கும் சத்தியமாக உண்டு. இந்த பிறவியா எந்த பிறவியா எப்பன்னு தெரியாது. அவர்கள் எப்படி கேட்கின்றார்களோ அப்படி அப்படி அருள் பாலிக்கின்ற அருள். அதுதான் இந்த அருளுடைய வல்லமை. இந்த அருள் பெற்றா நமக்கு எல்லாமே முத்தி சித்தி இன்பம் உண்டு. புரிஞ்சுங்களா? புரிஞ்சுங்களா? எல்லா அருள் பெறலாமா? எப்ப கேட்கலாம்? உடனே கேட்டலாமா? உடனே பெற்றுலாமா? எல்லாம் அருட்பெருஞ்சோதி இறைவன் நமக்கெல்லாம் உடனடியாக விரைந்து விரைந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்க வேண்டும் என்று எல்லாம் அருட்பெருஞ்சோதி தந்தை அவருடைய திருவடிக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அத்துணை நல்ல உலகங்களுக்கும் நன்றி பாராட்டி நன்றி கூறி, இதுவரை அமைதியாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி பாராட்டி, மீண்டும் அடுத்தடுத்து தலைப்புகளில் அடுத்தடுத்த ஊரில் வந்து நமது அருட்பெருஞ்சோதி இறைவனை பற்றி மீண்டும் மீண்டும் இந்த அருளை பற்றி விளைவாராக அடுத்தடுத்த நிகழ்வுகளை வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வார வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு 80 வயது மீனாட்சி ஆசிரியருக்கு அன்பளிப்பு. அற்புதம் அற்புதம். உரைநடை பகுதிங்கம்மா, இது உரைநடை பகுதி இல்லை, உங்க உயிருடைய பகுதி. அந்த உரைநடை பகுதி புத்தகத்தை கருத்தை பிடிச்சிங்கன்னா இது கொண்டு போய்ட்டு உங்களை வந்து கடவுள்கிட்ட போய் டிராப் பண்ணிடும். அருட்பெருஞ்சோதி அருட்ஜோதி ஐயா, அருட்பெருஞ்சோதிங்க. நன்றிங்க ஐயா. அருட்ஜோதி அம்மா, தனலட்சுமி அம்மா, அவங்களுக்கெல்லாம் ஏகப்பட்டது. அவங்களுக்கே நாம கொடுக்கணும். அம்மா 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 தான் எல்லாத்துக்கும் வாரி வாரி கொடுத்துக்கிறாங்க. அம்மா ஐயாவோட அருள் உங்களுக்கு. அருட்பெருஞ்சோதி. அதாவது அலையா விருந்தாளியா வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டு அம்மாக்கள் காய்கறி கடைக்காரர். இந்த நூல் வந்து அற்புதம் அற்புதம், சூப்பர் சூப்பர். இவர் வந்து அலையா விருந்தாளிகள். அவங்க இடத்துக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சதுக்கு நம்ம அழைக்கணும். அவங்கள பத்தி தானே. மலையாளம் நீங்க. சரி, ஆனா ஆண்டவர் இது டெம்பரவரி ஸ்வீட்டு, இது பர்மனெண்ட் ஸ்வீட்டு. அடுத்தது ஐயா சார். கேட்ட போதெல்லாம் வந்து நம்ம சங்கத்துக்கு உறுப்பினர் தான், நிதின்னு சொன்னா உடனே கொடுத்துருவாரு ஐயா சார். நிதி கொடுக்கறதுக்காக இது பெருநிதி. இது எடுத்து உதவினாலும் குறையாத நிதி. இது நிதியை கொடுத்து நிதியை பெற வேண்டும். மீண்டும் தொடர்ந்து நிதியை கொடுங்க. இந்த நிதி அவரும் உங்களுக்கு கொடுக்கட்டும். அற்புதம். நிதி கொடுத்தாலும் பொருள் கொடுத்தாலும் சேவை செஞ்சாலும் அருள்பாவம் கிடைக்கணும். வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்ப அருள்பாவம் கை மேலேயே கிடைக்கும்.